சிக்கன் பிரியாணி ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாங்க. 1 1/2 கிலோ சிக்கன் எடுத்தாச்சு. அதில் வந்து புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி தேவையான மசாலா பண்ணி வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் தாங்க நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. அதில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் 600 கிராம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். 600 கிராம் தக்காளி. இதில் வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்கினோடனே புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயினோடனே நம்ம தக்காளி போட்டுக்க வேண்டியது தான். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிட்டோடனே தக்காளி போட்டாச்சு. 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு வந்து 400 கிராம் வெங்காயம் போடணும். நம்ம வந்து 1 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம், 1 1/2 கிலோ சிக்கன். அதனால் வந்து 600 கிராம் வெங்காயம், 600 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டோடனே நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கணும். தயிர் வந்து ஒரு 300 கிராம் தயிர் எடுத்துக்கணும். தயிர் ஊற்றி நம்ம கழுவிடலாம். அப்படி பிடிக்காமல் கழுவி வச்சுக்க வேண்டியது தான். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சுட்டு வந்தோடனே உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கழுவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம வேக வச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி கொச்சி வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா, சிக்கன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம கழுவி கொடுத்துடலாம். இந்த பிரியாணி செய்யறது வந்து ஒரு சமையல் மாதம் தாங்க. அதாவது எங்கள் அண்ணன் செய்கிறவர் வந்து எங்கள் அண்ணன் செஞ்சுக்கலாம். அங்கே வந்து ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அதனால் அப்போ எங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்குறாரு. தண்ணி கொச்சி வந்தோடனே நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு போட்டாச்சு. அரிசியும் போட்டாச்சு. மாஸ்டருங்கெல்லாம் தெரியலங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு, அதனால் தண்ணி அளவு அவங்களுக்கே தெரியும். அதனால் தண்ணி எவ்வளோ ஊற்றினா எனக்கு தெரியலங்க. ஆனால் வந்து வீசுவோம் நம்ம செய்யும்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியல. அந்த வேக வச்சு தண்ணி ஊற்றுறாங்க பார்த்து அதையும் முடிச்சிட்டாங்க. அரிசி போட்டோன்னே தண்ணி கொஞ்சம் மேலே தெளிச்சிடுறாங்க. நெய்யும் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு நெய் நல்லா தாராளமாக ஊற்றுறாங்க. நெய் ஒரு இனிப்பு டம் போட போகிறாங்க. அந்த நெருப்பில் ஏற்றது மேலே போட போகிறாங்க. அப்படியே டம் போட்டோடனே ஒரு அரை ஹவர், அப்படி அரை ஹவரில் ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். பிரியாணி தட்டில் போடும்போது செம வாசனை, வீடே மணக்குது பிரியாணி வாசனை. எல்லாங்க தட்டில் போட்டு கொடுத்தாச்சு. எல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ பிரியாணி பாயாசம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. மீன் வறுவல். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் எங்களுக்கு விருந்து. நாங்கள் சாப்பிட போகிறோம்.